ஸோ இப்போ நம்ம ட்ரிப்பை முடிச்சுட்டு கவிலேருந்து நம்ம கிளம்புறோம். ரூமு வேக்கேட் பண்ணியாச்சு. இப்போது கம்பம் இல்லாட்டி தேனியில் லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறம் கோயம்புத்தூர் தான். ஸோ இந்த லார்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. தேக்கடி கவி அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம இன்னும் 2 வண்டி வரணும். பின்னாடி ஸ்டார் கார் வராரு. ரவி சாரும் சீனியர் சாரும் வந்துட்டாங்க, இறங்கிட்டாங்க. அப்படியே மெதுவாக நம்ம கிளம்பி கோயம்புத்தூர் மலைங்கிறாங்க. ஸோ கோயம்புத்தூர் எந்த அளவுக்கு மழைன்னு தெரியல. எந்த அளவுக்கு மழை இருந்தாலும் நம்ம மெதுவாக போய் தான் ஆகணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ டூரிங் வரவங்க தாராளமாக வரலாம். வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியும் வராங்க ரோட்டில், அவங்களையும் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம குமுளி ரீச் ஆகிட்டோங்க. இதுதான் பார்டரு, தமிழ்நாடு கேரளா பார்டர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில் நிற்கிது பாருங்கள். நம்ம கவர்மெண்ட் பஸ் எல்லாம் இதோட முடிஞ்சிடும். கேரளா அதோட பார்டரில் அவங்களோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு வேளை தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வரோம் அப்படின்னா இதுதான் பார்டர். ஸோ நீங்கள் பயந்துக்க வேண்டாம், என்ன இறங்கி நம்ம போகணுமான்னு. பார்டரில் இறங்கி ஒரு ஒரு 5 நிமிஷம் கூட கிடையாதுங்க. பார்த்திங்கன்னா சிட்டி தான் அது கம்ப்ளீட்டாகவே. அந்த குமுளியிலேருந்து நம்ம தேக்கடிக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறோம். குமுளி வந்துட்டோம் அப்படின்னாவே பிரச்சனை இல்லை, ஃபுட்டும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அங்கே டூரிஸ்ட் கைடும் நிறையா இருப்பாங்க. ஆனால் கவனமாக இருக்கணும். ஸோ ஏன் எதுக்குங்கிறது நான் அடுத்த ஒரு வீடியோ போடுவேன். அதில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக அது பார்த்திங்கன்னா தேக்கடியில் இருக்கிற முல்லை பெரியார் டேமுடைய வீடியோ தான் நான் அடுத்தது நான் போட போகிறேன். ஸோ அதோட எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் அதில் கொஞ்சம் என்னால் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அங்கே நடந்த விஷயத்தையும் நான் அந்த இதில் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. மற்றபடி இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப எங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக அமைஞ்சிச்சு. நாங்கள் போய் ஸ்டே பண்ணதுலேருந்து, அந்த ட்ரெக்கிங் போனதுலேருந்து, செகண்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே ரிட்டர்ன் வரப்போ நீங்கள் அந்த ரூம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் போய் அங்கே தங்கினதும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு எங்களுக்கு போயிட்டு வந்ததெல்லாம். ஸோ இந்த டவுன்ஹில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நான் டவுன்ஹில் வீடியோ எடுக்கணுன்னே எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பரான ஒரு ரோடுங்க. நம்மளுக்கு சின்னதாக டக்குன்னு மேலே ஏறிடலாம், அதே மாதிரி டக்குன்னு இறங்கிடலாம். ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம டவுன்ஹில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இதோட கவியோடைய வீடியோ இதோட முடியுது. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இதுவே எனக்கு டிலே தான் இருந்தாலும் இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பாட்டுக்கு நம்ம போகலான்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாட்டையும் நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க. அதாவது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நாங்கள் ஸ்டே பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நைட் ஸ்டே பண்ணோம். பார் ஹெட்டுக்குன்னா ஒரு அமௌண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு ரூம் அந்த உடன் ரூம் பார்த்திங்கன்னா 8,000 வரும், இன்னொன்று 4,000 வரும் உங்களுக்கு. அது நம்ம ஷேரிங் தான். ஷேரிங் போனங்காட்டி நம்மளுக்கு தெரியல. ஸோ போகிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 வேளை சாப்பாடு கொடுத்துருவாங்க, ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, கத்தில் பஸ் சஃபாரி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க.
ஸோ போகணுன்னு ஐடியா பண்ணுறவங்க தாராளமாக இது ஒரு பிளான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் போய் பார்க்க வேண்டிய இடம், மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துருங்க. சரிங்க, நம்ம இந்த vlog-ஐ இதோட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்குவோம். நம்ம கோயம்புத்தூர் போகிற வரைக்கும் இதில் நான் வந்து காட்டியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. The afterglow of this daily war, I need so much more than just holy water. The wind is roaring my heavy song. It's been way too long since I almost caught her. Baby, let me lay here a while until the day moves over. Just to keep from floating. My love is roaring that heavy song. It's been way too long since I almost caught her.